திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் பதிவழியில் வீரட்டம் என்ற தலைப்பில் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்தி கொழுவி முழங்கரி வேள்வியுள் அத்தி யுரி அரணாவது அருகிலர் சத்தி கருதியதாம் பல தேவரும் அத்தீயின் உள்ளெழுந்தது அன்று கொலையே. இது தார்காவனத்தில் இருக்க முனிவர்கள் இறைவனை வணங்காமல் இறைவனின் அருளை விட தாங்கள் செய்கிற அந்த மந்திர சக்தியே பெரிது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள் மூலமாகவே எதையும் அடையலாம் அப்படின்னு அகங்காரத்தில் இருந்தாங்க. அவர்களின் அறியாமையை போக்க நினைத்த இறைவன் அழகிய ஒரு பிச்சாடனராக தோன்றி அந்த முனிவர்களின் வீட்டுக்கு போகிறார். அங்கே இருந்த முனி பத்தினிகள் எல்லாரும் பிச்சை கேட்டு வந்த அவரோட அழகில் மயங்கி இவர் பின்னாலேயே எல்லாரும் வர ஆரம்பிச்சிடாங்க. தங்களது பத்தினிகள் இப்படி ஒரு ஆடவன் பின்னால் மயங்கி போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த முனிவர்கள்லாம் கோபம் அடைஞ்சு தவ வலிமையால் 3 விதமான தீயை வளர்க்குறாங்களாம். அது என்ன அப்படின்னா காட்டுத்தீ, வீட்டுத்தீ, ஏட்டுத்தீயம், ஆகவனியம், கார்காபத்தியம், தட்சிணாக்கினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தீகளை வளர்த்து ஒரு பெரிய யானை, கரிய நிறமுடைய பெரிய யானையை வரவழைக்கிறாங்க. அந்த யாக தீயில் தோன்றிய அந்த யானை அவர் அழிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தீயிலேருந்து வெளிப்பட்ட அந்த யானையை காடே அதிரும்படி சாமி பிளந்து அந்த யானையுடைய தோலை தன் மேலே போர்த்திக்கிடுவார். 3 வகையான நெருப்பும் அதில் சொல்லக்கூடிய மந்திரங்களும் அது கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தின் பலன் எல்லாமே தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வரலாறு இதில் காமிக்கிறாரு. இந்த புராண நிகழ்வு நடந்த தலம் திருவழுவூர் அப்படிங்கிறதா இருக்குது. என்னுடைய உள் விளக்கம் என்ன அப்படின்னா, உயிர்களுக்கு கோபம் வந்த உடனே நான்கிற அகங்காரம் அதிகரித்து என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்க தெரியாமல் மதம் பிடிச்ச யானை போல் செயல்படுவோம். அப்போ இறைவனை சரணடையும் பொழுது இறைவன் நம்மளுடைய கோபத்தையும் அகங்காரத்தையும் அடக்கிடுவார் அப்படிங்கிறது தான் அதில் காமிக்கிறாங்க. இந்த வரலாற்று நிகழ்வை திருஞான சம்பந்த பெருமான் திருமாணிக்குழி அப்படிங்கிற பதிகத்தில் காமிக்கிறாரு. அம்பனைய கண்ணுமை மடந்தை அவள் அஞ்சி வெறுவ சினமுடை கம்ப மதையானை உரி செய்தவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். நம்மளுடைய கோபம் இதெல்லாம் இந்த மதையான மாதிரி வெறி பிடிச்சி இருக்காமல் அடங்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை சரணடையணும். திருச்சிற்றம்பலம்.